போட்டு ஒரு லைன், பின்னால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும், மேலேயும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். பெத். கிமல் பாருங்க, இங்கிருந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அவ்வளோதான். இங்கிருந்து இப்படி ஒரு லைன், நம்பர் 1, நம்பர் 2 கிமல். ஒய்ய தலைகளை போட்டிங்கன்னா ஓகே. இந்த மாதிரி அறிவு இந்தியர்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. டாலட்ஸ். அடுத்து பாருங்க, டாலட்ஸ். இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். ஆனால் இங்கே வால் இருக்கணும். இங்கே பின்னால் வால் இல்லைன்னா அது கஃபாக மாறிடும். இது இங்கே தள்ளி இருக்கணும், இதோடு முடியக்கூடாது. இன்னொரு லெட்டர் இருக்குது, அதை ரெண்டாவது சொல்லி தருவேன். டாலட்ஸ். பிரிண்ட் அவுட் இன்னொரு சீட் வேணுமா? இது மாதிரியா? பிரிண்ட் அவுட் நீங்கள் தான் எடுக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது உங்களை அனுப்பி தருவேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஓகேயா? வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவோம். சரி, டாலட்ஸ். அப்புறம் பாருங்க, ஹே. ஹே இப்படி ஒரு லைன், டச் பண்ணாமல் ஒரு லைன். இது டச் ஆகக்கூடாது, டச் ஆனால் கெத் ஆகிடும். ஹே. வாவ். இப்படி போடுங்க, இப்படி போட்டாச்சுன்னா வாவ். குயிக்காக போடுங்க. ஹே. டாவை மறைச்சு போட்டு கீழே ஒரு லைன் தொடாமல் ஹே எழுதுறீங்களா? வாவ் எப்படி போடுங்க, கொடைக்கம்பு மாதிரி போடுங்க. வாவ். வாவ். ஜைன் பாருங்க, ஜைன். ஜைன் எப்படி போடணுன்னா பாருங்க, இப்படி வளைச்சி போடணும். இங்கிருந்து இப்படி போட்டு இப்படி போடணும். ஜைன். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம், புரிஞ்சுக்கிறதுக்காக. ஷார்ட் ஃபார்ம் ஜைன். அடுத்து பாருங்க, கெத்து. ஹேயும் கெத்தும் ஒரே மாதிரி போடுங்க, ஆனால் ஜாயிண்டாக இருக்கணும். வாசல் மாதிரி ஜாயிண்டாக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு நீளம் வந்திருக்கணும், இது கண்டிப்பாக வந்திருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை விட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஆல்ஃபாபெட்டாக மாறிடும். இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குதோ ரொம்ப கவனமாய் பண்ணப்பட்டது. நீங்கள் அதை முதல்லையே கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது உங்களுக்கு கரெக்டாக அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அடுத்து என்னது? டெத். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடு. இங்கிருந்து தொடங்கணும். இங்கிருந்து தொடங்கி இப்படியே இப்படி இப்படி பா. நம்ம தமிழில் போடுற பாவுக்கு ஒரு இது பண்ணிக்க. இப்படி தொடங்கி இப்படி இப்படி டெத். அடுத்து பாருங்க, யோது. இப்படி போடணும், யோது. என்னுடைய ஷீட்டில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி போடணும் யோது. என்னுடைய ஷீட்டில் இருக்கிறது ஸ்டாண்டர்டு ஃபாண்டு. நீங்கள் இப்போ இப்படி எழுதி படிச்சுங்க, எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு. அப்புறமா யோது இப்படி எப்படி போடணும். யோது. அடுத்து பாருங்க, காஃப். காஃப். பெத்துக்கும் காஃபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது இப்படி வரும். ஆக்சுவலி இது இப்படி வராது. நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஏன் ஷீட்டை பாருங்க, காஃப் எப்படி இருக்குன்னு. சி மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி தான் வரணும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இது இப்படி போட்டிருக்கு, காஃப். ஆனால் பெத்தையும் காஃபையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அதோட வித்தியாசம் தெரியும். பெத்து இப்படி கரெக்டாக இங்கே ஒரு வால் இருக்கும், அது எதுவும் கஃபில் என்ன செய்யாது, இருக்காது. ஓகே, காஃப். ஆமாம், காஃப்.
இங்கேருந்து இப்படி தொடங்கி இப்படி இதை முடிச்சுட்டு இப்படி ஒன்று போடணும். அது ரெண்டாவது, இது முதல்ல. அடுத்து மீம் ஃபைனல், ஃபைனல் மீம். போட்டிங்களா? இங்கேருந்து இப்படி தொடங்கணும். இங்கேருந்து இப்படி தொடங்கி இப்படி போய் இப்படி போய் இப்படி போட்டு இப்படி போகணும். அதுதான் உங்களுக்கு அம்புக்குறி போட்டு 1 2 மீம். ஃபைனல் மீம் பாருங்கள். இப்படி சதுரமாக போடணும்னு இல்லை, இப்படி வளைச்சி போடலாம், ரவுண்டாகவே போடலாம். அப்படி தான் நான் போட்டிருக்கு. மீம், ஃபைனல் மீம். அடுத்து பாருங்கள் நூன். என்னது நூன்? புதுசாக கண்டுபிடிக்காதீங்க, இருக்கிறது மாதிரியே படிங்க. நூன் மேலேருந்து கீழே. போட்டிங்களா? ஃபைனல் நூன் பாருங்கள். ஃபைனல் நூன் நீளமாக வரும், இப்படி நீளமாக வரும். இனிஷியல் ஃபைனலுக்கு இன்னொரு ஷீட் இருக்குது, நான் அதை போட்டு காட்டுறேன். ஃபைனல் நூன் இப்படி நீளமாக வரும். சாமிக், சாமிக் அந்த அம்புக்குறி போட்டிருக்கிறதுன்னு தொடங்கணும். மேலேருந்து தொடங்கி இப்படியே வந்து இப்படி போகணும். இங்கேருந்து இப்படியே வந்து இப்படி போகணும். அடுத்து பாருங்க ஐன். ஐன் இப்படி போட்டு இப்படி போடணும். இங்கேருந்து தொடங்கக்கூடாது, இங்கேருந்து தொடங்கி இப்படி போட்டு இப்படி போடணும். ஐன் இங்கிருந்து தொடங்கி இப்படி போட்டு இப்படி போடணும். ஒய் போடுற மாதிரி. பே. பே பாருங்க, இங்கிருந்து தொடங்கக்கூடாது, இங்கிருந்து தொடங்கி இப்படியே வந்து இப்படி போட்டு இதை எப்படி போடணும். இங்கிருந்து தொடங்கி இப்படியே வந்து இப்படி போட்டு இதை எப்படி போடணும். பே. ஃபைனல் பே பாருங்கள். ஃபைனல் பே, ஃபைனல் பேயும் அதே மாதிரி இங்கிருந்து தொடங்கி இப்படி போட்டு இங்கே போட்டுட்டு இங்கே போடணும். ஆனால் இங்கே இது வராது. ஃபைனல் பே. செட் பாருங்கள். செட் ஒய் போடுற மாதிரி. இதை முதல்ல போடணும், இங்கேருந்து இப்படி போட்டு இதை போடணும். 1 2 1 2. இப்படியெல்லாம் எனக்கு சொல்லித் தரதுக்கு யாருமே கிடைக்கல. ஃபைனல் சேடு ஒய் இன்னொரு வித்தியாசமான ரீதியில் போடுறீங்க. இதை போட்டு இதை போடணும். ஹீப்ரு இஸ் எ பிக்டோரியல் லாங்குவேஜ். இதெல்லாம் ஒவ்வொரு பிக்சர். வேறு எந்த லாங்குவேஜும் பிக்டோரியல் லாங்குவேஜ் உலகத்திலே கிடையாது. நீங்கள் ஒரு ஆல்ஃபாபெட்டை போட்டுட்டு அவனால் ஆன்னு போட்டுட்டு அதில் ஒரு படத்தை நீங்கள் காட்ட முடியாது. இந்த ஒரு லாங்குவேஜ் தான் பிக்டோரியல் லாங்குவேஜ். ஆலஃப்னு போட்டாச்சுன்னா மாட்டினுடைய கொம்பு, தலையும் கொம்பு. பெத்துன்னு போட்டால் கூடாரம், கிமல்னு போட்டால் ஒட்டகம். இப்படி நீங்கள் அந்த நான் அப்படி ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். 22 ஆல்ஃபாபெட்டையும் ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு, அங்கே ஒரு மாடு கட்டி போட்டிருக்குது, அங்கே ஒரு ஒட்டகம் நிற்குது. இப்படி 22 லெட்டர்ஸையும் ஒரே பிக்சரில் போட்டு வச்சுருந்தேன். அது எங்கே இருக்குன்னு தெரில. ஊஃப் பாருங்கள். ஊஃப். பி. பி போடுற மாதிரி. இதை முதல்ல போட்டுட்டு இதை போடணும். இங்கே டச் பண்ணாமல் போடுங்க.
இதை முதல்ல போடுங்க. 1 2. ஊஃப். ரேஷ். ரேஷ். இங்கிருந்து இப்படி தொடங்கி ரேஷ். ரொம்ப சிம்பிள். எழுத்தெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஆ ஆ இ ஈ ஊ ஊ எல்லாம் எழுதுகிற மாதிரி காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. சிம்பிளாக முடிஞ்சோம். ரேஷ். ஷின். ஷின். பல்லு. முதல்ல எங்கேயும் தொடங்கணும். இப்படியே போட்டு 1 2 3. இங்கிருந்து தொடங்கி இப்படியே போட்டு 1 2 3. சும்மா இப்படி போட்டு இப்படி போட்டால் போதும். சும்மா இப்படி போட்டு இப்படி போட்டிங்கனாலே முடிச்சு மேட்டு முடிச்சு. இங்கிருந்து தொடங்கி இப்படி போட்டு இங்கிருந்து தொடங்கி இப்படி போட்டு இப்படி இப்படி போடும். 3 பல்லு. ஷின் 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 ஷின். SHIN ஷின். சின்னு சொல்லக்கூடாது, ஷின். ஆனால் ஒரு சின்னும் கூட என்ன செய்யுது இருக்குது. சினாய்க்கும் ஷலோமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஷின். அடுத்து பாருங்க தாவ். தாவ். தாவும் அப்படி தான். இங்கேருந்து 1 2 1 2. நீங்கள் இந்த ஷீட்டில் இருக்கிறது மாதிரியே வரைகிறீங்கன்னு வச்சிங்களேன். இது எழுதுறதுன்னு எப்படி சொல்கிறது, வரைகிறது தான். அப்படி நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் எழுதணும்னு இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிற மாதிரி எழுதிடலாம். உங்களுக்கு புரியணும், கடவுளுக்கு புரியணும், அவ்வளோதான். வேறு யாருக்கும் புரியாட்டாலும் பிரச்சனை. ஷின்தா. வலது பக்கம் புள்ளி வச்சா ஷின், இடது பக்கம் புள்ளி வச்சா சின். அது நான் கொடுத்த ஷீட்டில் இருக்குது பாருங்கள். நான் கொடுத்த ஷீட்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் வச்சுங்க, தாராளமாக வச்சுங்க. எத்தனை புள்ளி வேணாலும் வைக்காதீங்க, ஒரே ஒரு புள்ளி வைங்க. ரைட்டில் ஒன்று வச்சா ஷின், லெஃப்டில் வச்சா சின். ஓகே, சரிப்பா. இனி நான் எழுதி போட போகிறேன். அவரைங்க கூப்பிடுங்க. சரி, இப்போ எழுதுறது எப்படின்னு ஒரு விதம் புரிஞ்சிட்டு இல்லையா? இனி அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே தம்பி, அவரை கூப்பிடுங்க. இந்த ஷீட்டை கையில் வச்சுக்கணும். என்ன, இந்த ஷீட்டை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் ஒரே டைமில் சொல்லணும். அலஃப் ஏ. இப்போ பாருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து சொல்லுங்க. இனி அலஃபெல்லாம் சொல்லக்கூடாது. அப். எப்படி? அப். நான் சொல்லி தரல, நீங்களே சொல்கிறீங்க. சொல்லுங்கள் கரெக்டாக. சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ரைட். சும்மா சொல்லுங்கள். இதுக்கு மீனிங்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு சொற்பழக்கத்துக்கு சொல்லுங்கள். அப் 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 அப். ஓகேயா? இது டச் பண்ணுமா?
சரி, இப்போ கவனிச்சிங்க. என்னது? அப். ஓகே, அது அது தனியில் வேர்டு. அப்படி இல்லை, அப் பா. இப்ப அப்பா பா. பானா பானா வான்னு அர்த்தம். ஹீப்ருல பானா வான்னு அர்த்தம். அப்பா வா, அப்பா பா. ஓகேயா? எப்படி தமிழ் படித்ததோட ஈஸியாக படிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பா பா. ஓகே, அப்பா பா எங்கே இருக்கு? அப்படியா? இல்லையே. இதா இந்த இதா இது 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 இதா? ஓ, ரைட் 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 ரைட். குட் 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 குட். ஓகே, நைஸ். இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க. பாப். சத்தமா சொல்லுங்க, பாப். பாபா பாபா. இப்போ ஒரு நாலு வார்த்தை என்ன செய்தாச்சு? படிச்சாச்சு. அடுத்து பாருங்க. இனி ஆலஃப் கிம்மல்லாம் சொல்லக்கூடாது. அபாக். இன்னும் வவ்வல் சொல்லித்தரல உங்களுக்கு. வவ்வல் இல்லாமல் படிக்கிறது தான் ஸ்டாண்டர்டு. ஓகே, வவ்வல் இல்லாமல் நீங்கள் இதை வாசிக்கிறீங்கன்னா வவ்வல் போட்ட பிறகு ஜீனியஸ் ஆகிடுங்க. அபாக். அபாகா. அபாகாக். அபாக் ஆக். அபாகாக். ஓகே, இப்போ ஒரு வேர்டு நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறேன். பேக். என்னது? பேகா? பேகா?
பேகா, பேக், பேகா. மக்களே, நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இனி நான் எதை எழுதி போட்டாலும் நீங்கள் வாசித்திரல. இப்போ அலஃப் பெத் கிமல் வந்துட்டா. இப்போ பாருங்க, அபாடு, அபாடு, சும்மா பானே சொல்லுங்க, அபாடு. சொல்லுங்க, அபா டபா, அபா டபா. கரெக்டாக புரியுது இல்லையா? நீங்கள் வவல்ஸ் படித்த பிறகு உச்சரிப்பு போதும். இப்போ நீங்கள் இந்த ஆல்ஃபபெட்ஸை வாசிக்க தெரிஞ்சாலே போதும். அப்பா டப்பா. AGAB, ஆகாப். நீங்கள் ரொம்ப ப்ரொனன்சியேஷன்லாம் இப்போ வேணாம், இருக்கிறது விட்டு சொல்ல. ஆகாப். சத்தமாக சொல்லுங்க. அகபே, அகபே, அகபேன்னா என்னது? லவ். Agape. Listen. Aleph, Bet, Gimel, Dal. சொல்லுங்க. கட்கடா, கட்கடா. ஓகே. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லெவலில் போயிடணும். ஓகே. இப்போ கவனிங்க, இப்போ கவனிங்க. அலஃப், பெத், கிமல், டாலத். ஓகே. அடுத்து என்னது? ஹே, 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 வாவ், ஜாயின், கெத், செத், யோத். ஹே. மீம் ஃபார் எம் அங்கே வச்சுங்க. ஓகேயா? இப்போ ஹேல வர்றேன். ஹே மா, ஹே மா. ஹேமா பா. நீங்கள் வெளியே போய் எந்த ஹேமாட்டையும் இந்த வேலை காட்டிடாதீங்க.
நாம் வான்னு சொல்லும், அவங்க பாம்பா. அமெரிக்கன்ஸ் வந்து பா, கம் கம் கம். நம்ம எல்லாமே உல்ட்டா தான் பண்ணுவோம். ஹே, வாவ், வாவ், ஜைன், ஜயன், ஜயன், சியோன். சியோன் தான் கரெக்டு. ஜியோன், ஜயன். இப்போ பாருங்க, என்னது? காஃப். இது வந்து இனிஷியல் காஃப், இனிஷியல். இது வந்து ஃபைனல். நூன் பாருங்க, நூனில் ஒரு ஃபைனல் நூன் இருக்கு. இதுக்கும் வித்தியாசம். இதை விட நீளமாக இருக்கும், இதை விட இது நீளமாக இருக்கும் நூன். அப்புறமா பாருங்க, இந்த காஃப் மாதிரி தான் நூன். ஆனால் நூன் வந்து இந்த பெண்டிங் வரும், இந்த பெண்ட் வரும். காஃப்க்கு என்ன வராது? இந்த மாதிரி வராது. ஸோ இதை வச்சு இது வந்து என், இதுவும் என். இது இனிஷியல், இது ஃபைனல். இது இனிஷியல் காஃப், இது ஃபைனல் காஃப். அடுத்து பாருங்க, கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? பரவாயில்ல. சரி பாருங்க, இது என்ன லெட்ரு? பெத்து. இது காஃப், இது இப்போ பாருங்க, பெத்து, கஃப், நூனு. திடீர்னு பார்த்தா மூணுலேயும் குழப்பம் வரும் உங்களுக்கு, ஓகேயா? ஆனால் இங்கே இருக்கிற இந்த வளைவு இங்கே இருக்காது, இந்த ரெண்டில் இருக்கிறது இங்கே இருக்காது. ஆனால் ஏறக்குறைய பார்க்குறதுக்கு சேம் மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். இது வந்து இனிஷியல் நூன், இது வந்து இனிஷியல் காஃப், அது வந்து பெத். அதாவது என்னுடைய ஹீப்ரு ஸ்டைல் எப்படின்னா, குழப்பமானவர்களெல்லாம் முதல்ல சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பாக்கி உள்ளவங்க என்ன முதல்லையே ஃபைனல் காஃப், இனிஷியல் காஃபும்பாங்க, இவங்களுக்கு மண்டை குழம்பிடும். எது எங்கே ஃபிட் பண்ணுமோ அதை அங்கே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் முதல்ல இனிஷியல் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க 22 லெட்டர்ஸில். இப்போ ஃபைனல் படிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யாது? குழம்பாது, ஓகேயா? சரி, இப்போ நாம் கொஞ்சம் எல்லா லெட்டர்ஸுக்கும் போமா? எல்லா லெட்டர்ஸுக்கும் போமா? சரி, டீ ஷர்ட் 11:30, ஓகே, டீ டைம். இனிஷியல் அண்ட் ஃபைனல் லெட்டர்ஸ் நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக குழப்பக்கூடாது என்பதற்காக தனியாக போட்டு வச்சுருக்கேன். காஃப், இனிஷியல், ஃபைனல். அது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த லெங்த் வந்து நீளமாக இருக்கும் நூனை விட. மீம், இனிஷியல் மீம், ஃபைனல் மீம். தெரியுதா? லாஸ்ட் வரைக்கும் தெரியுதா? கிளியராக தெரியுது. நூன், இனிஷியல் நூன், ஃபைனல் நூன். இந்த நூனுக்கும் இந்த கஃப் இருக்கிற வித்தியாசம் பார்த்துட்டு ஒரு வளைவு தெரியுதா? ஒரு வளைவு தெரியுது இல்லையா? அந்த வளைவை கணக்கு வச்சுக்கணும். மேலே இருக்கிறதுக்கு வளைவு இருக்காது. மேலே இருக்கிற காஃப் பாருங்கள், ஃபைனல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது வந்து இப்படி ஒரு வளைவு வரும். இதில் ஒரு பெண்டு, இப்படி ஒரு வளைவு வரும். அந்த வளைவை வச்சு இது காஃப் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கணும்.
அப்புறம் பாருங்க பே, இனிஷியல் பே இங்கே வளைஞ்சு வருது. ஃபைனல் பே டைரெக்டாக வருது. ஃபைனல் பே. அப்புறம் செடு, இனிஷியல் செடு, அது ஃபைனல் செடு லாஸ்ட்டில் இருக்கிறது. சடே, இனிஷியல் ஃபைனல். இனிஷியல் இப்படி வளைஞ்சு வருது, ஃபைனலில் நேரே வந்துடுது. இது இவ்வளவும் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து மனசில் வச்சுட்டிங்க அப்படின்னா குழம்ப மாட்டீங்க. இனி நம்ம இதையும் சேர்த்து அடுத்த லெட்டர் நம்ம உள்ளே நுழையும் பொழுது நீங்கள் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஷேடு சொல்லுங்கள். இனிஷியல் காஃப், ஃபைனல் காஃப். இனிஷியல் மீம், ஃபைனல் மீம். இனிஷியல் நூன், ஃபைனல் நூன். இனிஷியல் பே, ஃபைனல் பே. இனிஷியல் ஷேடு, ஃபைனல் ஷேடு. ஓகே. 5 லெட்டர்ஸில் இனிஷியலும் ஃபைனலும் உண்டு. 5 லெட்டர்ஸ். தம்பி இதை க்ளோஸ் பண்ணிருங்கப்பா. நேற்றுக்கு எடுத்த கிளாஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி. குட் அண்ட் பேடு இருப்பது போல் சொல்லணும். கூட்டி சொல்லி நான் லஞ்சம் தர போகிறதும் இல்லை, கூட்டி குறைக்காமல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க என்பதை ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும். நேற்று கிளாஸில் வந்து பாஸ்டர் ஐயா கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. எளிமையாக இருந்துச்சு இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் வேகமாக போயிடுவாங்க. இப்போ நிறுத்தி ஒவ்வொரு காரியமாக புரிஞ்சுதா மறுபடியும் உங்களுக்கு எத்தனை டைம் வேணால் சொல்லித்தரேன்னு அந்த காரியத்தை சொன்னார். உட்காந்துட்டு கேட்கும்போதெல்லாம் திரும்ப அந்த காரியத்தை எனக்கு 2 டைமு கொஞ்சம் இதானங்காட்டிக்கு திரும்ப சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உப்பு சாரமற்று போனாலும் அந்த காரியம், அப்புறம் இந்த தேன், இந்த மாதிரி தெளித்தேனிலும் கர்த்தருடைய வார்த்தை, இதுக்கு பின்னாடிக்கிற அந்த அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை மாதிரி இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த இன்றைக்கோட முடிப்போம் இந்த வகுப்பு. ஆனால் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி காரியம், இந்த வரலாற்று பின்னணியை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ இந்த லெட்டரெல்லாம் கொஞ்சம் கற்றுட்டோம், அந்த ஆல்ஃபபெட்ஸு மற்ற அதுக்கான அந்த இதெல்லாம் கற்றுட்டோம். இன்னுமா அந்த அந்த வரலாற்று பின்னணியத்தை கற்றுட்டோன்னு சொன்னால் பிரசங்கிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே கேட்குற ஜனங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, அவங்களும் கற்றுக்குவாங்க. அதுக்கு வேண்டி தான் இப்போ வரைக்கும் நடத்தின வரைக்கும் ஓகே, நல்லா இருக்குது. பொறுமையாக கொண்டு போகிறாரு, எங்களுக்கு ஏற்றபடி ஃபாஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு. நன்றி.